கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏமாற்றங்கள், தோல்விகளை நாம் சந்தித்து கடந்து வந்திருக்கலாம். ஒவ்வொரு காரியத்திலும் கூட ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு தோல்வி வருகிறதோ, ஏமாற்றம் வருகிறதோ என்று சொல்லி நாம் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன் ஏமாற்றம் தோல்வி எல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. எந்தெந்த காரியத்திலே நீ தோற்று போனாயோ, எந்த காரியத்திலெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாயோ, அந்த இடத்திலெல்லாம் நான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவன் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்திலும் ஏமாற்றமும் தோல்விகளும் அவனை கடந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டபடியினாலே அந்த இடத்துல ஒரு பஞ்ச காலம்தான். அந்த காலத்திலும் ஆண்டவர் விதைத்த விதையை 100 மடங்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் அநேக காரியத்தில் ஒரு வறட்சியான பாதை வழியாக, வனாந்திர பாதை வழியாக இந்த நாளிலே நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் இந்த நாளில் கேட்குறீங்களோ அதெல்லாம் 100 மடங்காய் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னுடைய ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. எதிலெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாயோ, ஏமாந்து போனாயோ, அதெல்லாம் உனக்கு 100 மடங்காய் திருப்பி கடந்து வரப்போகிறது. ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? ஏன் கலங்கி போயிருக்கிறீங்க? இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரு ஜெயிக்கிற நாளாய், இந்த நாளில் தோல்விகள், ஏமாற்றங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிற நாளாய் காணப்பட போகிறது. இவன் கடந்து வந்த பாதையில் பார்க்குறோம், துறவை தோன்றான், அவங்க எனக்குரியதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பாதையிலும் கூட அவனுக்கு நெருக்கங்கள் கடந்து வந்தது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். எதெல்லாம் தோற்று போனீங்களோ அதில் 100 மடங்கு பலன் கடந்து வருகிறது. யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் 100 மடங்கு பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. ஏமாற்றம், தோல்விகள் எல்லாம் 100 மடங்கு பலனை கொடுக்க போகிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுடைய உறவினர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் தோற்று போனார்களோ அதிலெல்லாம் 100 மடங்கு பலனை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனே, நான் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு ஆசீர்வாதம் பெருக்கமும் இவருடைய வாழ்க்கையில் கடந்து விடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.